வணக்கம். வணக்கம்பா. மாயத்தேவா, கட்ட கழட்டி விடுறா. அண்ணே, எவ்வளவு நான் கொடுக்கணும்? 2 லட்சம் கொடுக்கணும் தம்பி. விருமா சரிண்ணே. இந்த பணத்தை வாங்கிட்டு போய் கொடு. வாழ்க்கையில் ஆசுதான் போட போறேன். கை நீட்டி காசு வாங்கினது உன் தப்பு. வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும். போய் கொடுத்துட்டு வா தம்பி. என்ன கோட்டச்சாமி, வட்டியும் முதலும் கரெக்டா இருக்கா? உன் காசு உன்கிட்ட வந்துருச்சு. உன்னால அசிங்கப்பட்டு உயிரை விட்டால இவர் மக, அந்த புள்ள உசுர திருப்பி கொடு. முடியாதுல்ல? 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 முடியாது. கைய வெட்டின எனக்கு உன் கழுத்தை வெட்ட ஒரு நிமிஷம் ஆகாது. நீ ஒரு பாடம். இனிமே உன்னை பார்க்கிற எவனுமே காசுக்காக தப்பு பண்ணக்கூடாது. போடா நீயும் உன் சிப்ஸும். என்ன பங்கு? இல்லையா வீட்டுல குளிக்காம இங்க வந்து குளிச்சுட்டு இருக்க? எங்க பங்கு விடிஞ்சதுமே விளக்கு மரம் எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிடா. அப்புறம் எங்கிட்ட குளிக்கிறது? நீ வீட்டுல குளிச்சுட்டாலும் ஏய் போய் தீபா செட் வாங்கிடா. சரிண்ணே. ஃபில்டர் வாங்கிடா. உம்முண்டு இருக்கு. போடா. எப்படி? ஏய் ஏயா ஒண்ணுக்கு இருக்கிற? தண்ணி பத்தல பங்கு. தண்ணி பத்தலையா? பங்கு சேர்த்து கொடு. அங்க பாரு. ஏய் மாப்ள, ஏடா வந்ததுல இருந்து பேயறிஞ்ச மாதிரியே உட்கார்ந்திருக்க? வேற ஒண்ணும் இல்ல பங்காளி, அவரு செல்லக்குட்டி பாக்கல, அதான் டல்லா உட்கார்ந்திருக்காரு. அப்படியாடா? ஒரே விட்டுதான் மாமா, கையை துண்டா ஓடியா ரத்தம். மாப்ள டேய், வீரத்தை வெட்டணும்ல, கை மட்டும் தான் தனியா போச்சு. அவங்க பெரியமாமே ஒருத்தர் இருக்கானா, வெள்ளைய தேவைன்னு திருச்சியில, அவன் வெட்டினா சும்மா தலையே துண்டா போய் விழுமா. மாப்பிள்ள முத சம்பவத்தை பார்த்துருக்காப்ல, அதான் ரத்தத்தை பார்த்து பயந்துட்டாப்ல. மாப்பிள்ள பச்சை பிள்ளை ரத்தத்தை பார்த்து பயப்படா. நீ ஆம்பளை சிங்கம்டா, எடுத்துறா. டேய் அர்றானா? ஏய் மாப்பிள்ள, இந்த மாமா குடிக்கிற மாதிரி இப்படி குடிக்கணும் மாப்பிள்ள. குடியா, அமிர்தா அமிர்தா குடிச்சிரு. சிங்க அந்த பாயிட கூடாப்பா. ஏய் கூல் குர்ரா பாரா. ஏய் கூல் குர்ரா. ஏற்கனவே அவன் தொல்லை தாங்க முடியல, இதுல ஓன் தொல்லையாடா. குரியா குரியா குரியா.
சொல்லன்னு சொல்லிவிட்டா. அப்புறம் என்னடா லவ் பண்றவன் அந்த பிள்ளை விட முன்னாடி லவ் பண்ணணும் இல்லையா? அந்த பிள்ளை படிக்கிற காலேஜ் முன்னாடி லவ் பண்ணிருக்கணும் இல்லையா? அந்த பிள்ளை கண்ணல்ல படுற மாதிரி தெரியணும்டா. 3 வருஷமா ஒளிஞ்சு தெரிஞ்சா எப்படி? வீட்டுக்கு முன்னாடி காலேஜ் முன்னாடி பார்த்தா ஊருக்கு தெரிஞ்சுக்கோங்க மாமா. ஊருக்கு தெரியாம பாக்கணும்ல. ஊருக்கு மட்டுமா தெரியாம பாக்குற? அந்த பிள்ளைக்கால தெரியாம பாக்குற நீயே? அதெல்லாம் நான் நிக்கிறது பாக்குறது எல்லாமே என் செல்ல வீட்டுக்கு தெரியும் மாமா. அந்த பிள்ளை தான் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேது, அப்புறம் எப்படி தெரியும்? அதான் மாமா காதல். இந்த காதல்ன்ற உலகத்துல நான் எங்க இருக்கேன் என்ன செஞ்சுக்கிறேன் வரைக்கும் அவளுக்கு தெரியும் மாமா. ஓ உலகத்துல இன்னைக்கு அந்த பிள்ளை என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வரும்னு கரெக்டா சொல்லிட்டேன்டா. நான் ஒத்துக்கிறேன் உலகம் உண்மைண்டா இல்லையேண்டா. ஓ உலகம் பொய்யான உலகம் ஒத்துக்கிட்டு இன்னையோட அந்த பிள்ளைய பாக்குற சொல்லி விட்டு போறேன்னு சரியா? சரி மாமா. மஞ்சள் நிறத்தழகி, குங்கும பொட்டழகி, கள்ளம் பேசா சிரிப்பழகி, நடமாடும் பேரழகி, மஞ்சள் உடைத்தெரித்த தேவதையாய் 2 சக்கர வாகனத்தில் அழகாய் வருகிறார் என் மனசுக்குள் குடியிருக்கும் சொந்தக்காரி. ஏண்டா இதெல்லாம் ஒரு விஷயம்னா அழுதுக்கு இருக்க நீயே? இல்லக்கா மாமா என்ன ரொம்ப கிண்டல் பண்ணிருச்சுக்கா. என் காதல் பொய் இல்லக்கா. அவ இல்லன்னா செத்துருவேன் அதானே? கேட்டுக்கிட்டு அதெல்லாம் புடிச்சு போச்சு. வேற ஏதாவது புதுசா சொல்லியா? வாய மூடியா? அறிவு இருக்கா? என் தம்பி ஆசைப்பட்டிருக்கான், சேர்த்து வைக்காம கிண்டல் பண்ணிட்டு இருக்க. இப்ப என்ன? நாளைக்கு அந்த பிள்ளை உன்கிட்ட பேசணும் அவ்வளவுதானே? நாளைக்கு அக்கா வர்றேன், அந்த பிள்ளை கிட்ட பேசுறேன். நாளைக்கு அவ உன் கூட பேசுறா. எனக்கு இப்படி ஒரு அக்கா இருந்திருந்தா நானும் நல்ல பொண்டாட்டி கட்டியிருப்பேனே. அந்த புள்ள வந்துருச்சுக்கா. எங்கடா வர நாத்தனா? வந்துட்டலா? பாடி ஆள் தப்பிச்சாச்சு. என்ன நாத்தனாரே எப்படி இருக்க? நாத்தனாரா? தங்கம் உன்னை கட்டிக்கிட்டா. தங்க அக்கா நான் நாத்தனார் தானே. தங்கம் தானே கட்டிக்கணும். அப்ப அவரே வர சொல்லுங்க. இம்புடுத்தானே ஆத்தா? இந்த வர சொல்றதா? என் நாத்தனாருக்கு புருஷன் கூட தான் பேச பிடிக்கும் போல. போடா தம்பி போய் பேசிட்டு வா. போடா தம்பி, பொம்பளை பிள்ளை மாதிரி ஏன் வெக்கப்பட்டு இருக்க? போடா. மாப்பிள சீக்கிரம் பேசிட்டு வாயா. ஆமா கொஞ்சம் பிள்ளைகள இவன் தொல்லை ஒரு தாங்க போல. போ மாப்பிள. போயா கல்யாணம் பண்ணிக்கணுமா? சரி, அப்ப எங்க வீட்ல வந்து பொண்ணு கேளு. பொண்ணு கேளுவா? என்ன பயமா இருக்கா? பயம்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் இருந்தாலும் சரி, அப்ப நான் உங்க வீட்ல வந்து மாப்பிள்ளை கேக்குறேன்.